வெல்கம் டு மிச்சுட்லா சமையலறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபின்னே சொல்லாங்க. இது கார கொழுக்கட்டை ரெசிபி தாங்க. ஈவினிங் டைமுக்கு பர்ஃபெக்ட் ஸ்நாக்னே சொல்லாங்க. இதை எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் மிச்சுட்லா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. நான் இன்னைக்கு பண்ண போகிறது கார கொழுக்கட்டை ரெசிபி. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக் எங்கள் வீட்டில் இதுதான். ஸோ அதுக்காக நான் 1 டம்ளர் அரிசி எடுத்து தண்ணியில் ஊற வச்சிட்டேன். 1 டம்ளர் புழுங்கல் அரிசி தான் எடுத்து ஊற வச்சிருக்கேங்க. இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு கார கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும், சாயங்காலம் பார்க்கலாம். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க. ஈவினிங் டைமும் ஆயிடுச்சு. நான் சூடாக டீயும் போட்டு இந்த கொழுக்கட்டையை செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டேன். இந்த அரிசியை நான் மிக்ஸி ஜார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை மையா அரைக்க வேண்டாம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது ரவை பதத்துக்கு கையில் தட்டுப்படுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ரொம்ப மையா அரைச்சிட்டிங்கன்னா வலுவலுன்னு இருக்கும், நல்லா இருக்காது கொழுக்கட்டை. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ கன்சிஸ்டன்சி காமிக்கிற பாருங்க. இதில் ரவை மாதிரி பார்ட்டிகல்ஸ் மாதிரி தட்டுப்படும், பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கார கொழுக்கட்டை நல்லா இருக்கும் டேஸ்ட்டை சாப்பிடும் போதும். இதுக்கு பதிலாக நீங்கள் மையா அரைச்சிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ இப்படி ட்ரை பண்ணுங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு உளுந்தம் பருப்பும் கடலப்பருப்பும் சேர்த்திடலாம். இது நல்லா பொரிஞ்சனையும் இதில் சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயத்தை நறுக்கி போட்டுறேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூடவே கொஞ்சம் வரமிளகாயும் 2 கிள்ளி போட்டுக்கிறேங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கலர் மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ்ல கலர் மாறிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவை இதில் சேர்த்திடலாம். சேர்த்தி கிளற ஆரம்பிங்க. இதுவும் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே கெட்டி ஆயிரும். பாருங்க, இந்த அளவு கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு எக்ஸ்ட்ரா இன்கிரீடியன்ட் சேர்த்து போறோம். ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இது கூடவே துருவன தேங்காய் ஒன்றா சேர்த்திக்கிறேங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த தேங்காவை நீங்கள் அந்த மாவு கூட டைரெக்டாகவும் சேர்த்தியும் கிளறலாம். இந்த தேங்காய் எண்ணெயும் தனியாக நீங்கள் சேர்த்து கிளறும் போது அது ஒரு வாசமும் டேஸ்ட்டும் தூக்கலாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்குமோ அவங்கெல்லாம் தனியாக சேர்த்து இந்த மாவு கூட கலந்துக்கங்க. கலந்துட்டு இப்போ இதை நல்லா ஒரு கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிக்கலாங்க. இப்போ கார கொழுக்கட்டையெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஹேண்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் தடவிக்கங்க, ஒட்டாமல் வர்றதுக்காக. இந்த மாதிரி பிடிக்கணும், அழுத்தி. இந்த பாருங்க, உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இந்த மாதிரி அழுத்தி ஒரு பிடிக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி எடுத்தாச்சு. இதை இட்லி பானையில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நான் குக் பண்ணி எடுக்க போகிறேன். குக் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளோட கொழுக்கட்டை பர்ஃபெக்டாக வந்துருச்சு. நல்லா வாசம் அடிக்குது. நம்ம பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட கார கொழுக்கட்டை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நான் பிளேட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்காக செஞ்சு கொடுத்து பாருங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. நம்ம ஆவில தான் வேக வச்சு இந்த ஸ்நாக் செய்யறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறந்துடாம கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michudla. Thank you. Bye.